பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மசோதா வந்து தாக்கலாக இருக்குது. இந்த மசோதா வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த செய்தி வந்து படித்தோடனே சும்மா பகீர் அப்படின்னு இருந்தது. எந்த ஒரு நாடுமே நம்மளுக்கு வந்து எதிரி நாடாக நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும், நம்மளோட சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் வந்து பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற உறவு அப்படிங்கிறது ரொம்ப மோசமான உறவாக இருக்குது. அதனால தான் அந்த வெறியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் விளையாடி அடிக்கிறதுன்னு தீர்த்துக்கிறோம். ஏன்னா போர் வரத்துக்கு ஒரு மேட்ச், ஒரு கிரிக்கெட் மேட்சே பரவாயில்ல அப்படின்னு தோணும். போரை யாரும் விரும்புறதில்ல. இருந்தாலும் பாகிஸ்தானில் நடந்திருக்க இந்த விஷயம் அப்படிங்கிறது நம்ம கடந்தே போக முடியாது. ஒரு பெரிய ஒரு செய்தி இது. ஆசிம் முனிர் வந்து இராணுவத்தில் தலைமை பொறுப்பு, டாப் மோஸ்ட் பொறுப்பு வகிக்கிறவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு நம்ம இந்தியா வந்து அவங்களுக்கு கவுண்டர் ரிப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தானோட மீடியாக்களில் அவர் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார். அவரால் தான் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு இதில் ஒரு அப்பர் ஹேண்ட் கிடச்சிது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மீடியாஸில் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இந்த ஆசிம் முனிர் சம்மந்தப்பட்டு ஒரு பெரிய மசோதா பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்படுது. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து பாஸும் வந்து ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த ஆசிம் முனிர் அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்றம், சட்டத்திட்டம், கான்ஸ்டிடியூஷன், ஜனாதிபதி இல்லை அதிபர், எந்த ஒரு பதவி வகிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இராணுவ அமைப்பு, எல்லாத்துக்குமே மேலே வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து ஹெட்டு அப்படிங்கிற மாதிரி இதை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ பாகிஸ்தானோட பிஎம்மாக இருக்கிறவரோட துணையோட இந்த பில் வந்து பாஸ் செய்யப்படுது. இதன் மூலியமாக யாருக்கும் கீழேயே இல்லை, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒன்ஸ் அண்ட் ஆல் ஃபார் எவ்ரி திங் இவர் தான் டிசைட் பண்ணுவார். இவர் தான் வந்து சோல் அத்தாரிட்டி ஆஃப் பாகிஸ்தான். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது ஜி ஜின்பிங் இருக்கார்ல, அவர் சொல்கிறது தான் சைனாவில் சட்டம். புதின் எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஷ்யாவில் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கரம் கொண்டு ரஷ்யா ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருக்காருல, அதே மாதிரி கிம் ஜாங் உன் அப்படின்னு சொல்லனா கூட வந்து பார்த்திங்கன்னா 3 தலைமுறையாக வந்து வடகொரியாவை தங்களோட ஃபேமிலி தாங்கள் சொல்கிற கட்டுப்பாட்டிலே வச்சுருக்காங்களே, ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயமா முழு பவர் பாகிஸ்தானில் எல்லா விஷயத்தையும் டிசைட் பண்ணுறதுக்கான முழு பவர் இந்த ஆசிம் முனிருக்கு வந்து சேருது. இந்த ஆசிம் முனிர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியோட சீஃபாக இருந்தாலும் இனிமேல் இவர் வந்து ஏர்ஃபோர்ஸ், நேவி எல்லாத்துக்குமே இவர் தான் சீஃபு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்கார்ல, நம்ம ஊரில் அவருக்கு எவ்வளோ பவர் இருக்குது, அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட ஆசிம் முனிருக்கு வந்து ஒரு பெரிய இடத்த வந்து கொடுத்துட்றாங்க. உதாரணத்துக்கு ஆசிம் முனிரை வந்து ஒரு சட்டம் வச்சு எதுவுமே வந்து பண்ண முடியாது. அவர் மேலே கேஸ் பண்ண முடியாது, அவரை கோர்ட்டுக்கு இழுக்க முடியாது, அவர் மேலே வழக்கு தொடுக்க முடியாது, அவர் மேலே குற்றம் சாட்டு அப்படிங்கிற எதுவுமே வந்து வைக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காத பவர்ஸ் வந்து அவர் கையில் இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அத்தாரிட்டேரியன் ரூல் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இந்த மசோதா தாக்கல் செஞ்சது மூலிமா வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதனால் பாகிஸ்தானில் எல்லாருமே இதை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், பல மனித உரிமை அமைப்புகள், இப்போ இருக்கிற அரசாங்கத்து மேலே வந்து அதிருப்தியாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதற்கு எதிராக வந்து போர்க்கொடி தூக்கியிருக்காங்க, கூக்குரல் எழுப்பிட்டுருக்காங்க. பட் சேட்லி அவங்களால எவ்வளோ நாள் வந்து இந்த விஷயத்துக்கு எதிராக வந்து வாய்ஸ் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா முழு பவர் வந்து இன்றைக்கி பாகிஸ்தானில் ஆசிம் முனிருக்கு வந்து சேர்ந்துருக்கு. உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், நம்மளுடையது ஜனநாயக நாடு. இன்னும் அதாவது 3 வாட்டி ஜெயித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டில் போடுறதில் நிறைய முறைகேடெலாம் பண்ணுறாங்க குற்றச்சாட்டு சொன்னாலும், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. அதே மாதிரி பல இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து பெரிய பவர் இருக்குது. மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர், அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பொசிஷன் வைக்கிறாரு அப்படின்னாலும், அவருமே ஒரு விஷயத்தை வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சிட முடியாது. அந்தளவுக்கு இன்றைக்கி இருக்கிற நம்ம கான்ஸ்டிடியூஷன் அமைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகார பகிர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இவ்வளோ பவர்ஃபுல்லான மோடியே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் எடுத்தோன்னே செஞ்சிட முடியாது. ஆனால் பாகிஸ்தானில் இனிமேல் ஆசிம் முனிர் வந்து கண்மூடித்தனமாக அவர் வச்சது தான் சட்டம். இந்த ஜெயிலர் படத்தில் ஒரு டயலாக் வருமே, இங்கே நான் வச்சது தான் சட்டம், நான் எனக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸை எப்போ வேணால் மாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் அந்த பாகிஸ்தானோட கான்ஸ்டியூஷனுக்கு அப்பாற்பட்டவர், சட்டத்திட்டத்துக்கு அப்பாற்பட்டவர். பாராளுமன்றத்தில் இவரை பற்றி எதிரால எதுவுமே பேசவே முடியாது. எல்லாருமே இவருக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாப்பா. இது ஏன் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ப்ரொபகேண்டா முக்கியமாகவே வந்து இந்தியாவுக்கு எதிராக இவர் சிறப்பாக செயல்பட்டார் அப்படிங்கிறனால இவர்கிட்ட நம்ம வந்து இவர் சாகிற வரைக்கும் இந்த பவரை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி மசோதாவை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இல்லாத பாகிஸ்தான், ஒன்று அங்கே பார்த்திங்கன்னா தேர்தல் மூலிமா வந்து தேர்ந்தெடுத்து ஏதாவது ஒரு பிரதமர் இருந்திருப்பார், அவரை குண்டு வச்சு காலி பண்ணுவாங்க, இல்லை சிறை பிடிச்சிருவாங்க, இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாடு கடத்திடுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஜென்ரல்கே முஷ்ரஃப்கே வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி வந்து ஸ்திரத்தன்மையே இல்லாத ஒரு ஆட்சி தான் எப்போவுமே இருக்கும். டக்குன்னு ராணுவம் உள்ளே வந்துடும். அவங்களோட கட்டமைப்பை கேள்வி கேட்குற மாதிரி ராணுவம் வந்து சோல் அத்தாரிட்டியாக வந்து வந்துடும். அந்த வகையில் இப்போது பாகிஸ்தான் வந்து இன்னும் ஒரு பெரிய டேஞ்சராக நம்மளுக்கு பக்கத்தில் வந்து இருக்குது. நம்மளுக்கு பக்கத்தில் சைனா,
ஒரு நம்ம கூட வந்து இப்போதைக்கு நட்புறவில் இருக்குன்ற மாதிரி பார்க்கப்பட்டா கூட வந்து பார்த்திங்கன்னா சைனா எப்போவுமே நம்மளை வந்து டைரக்ட் போட்டியாளராக இல்லைனாலும் இந்தியா நம்மளுக்கு கீழே தான் இருக்கணும்னு பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம நாடுகளை சுற்றி இருக்கிற மற்ற நாடுகளை வச்சு அரசியல் பண்ணுது. உதாரணத்துக்கு இலங்கையை நம்மளுக்கு எதிராக வச்சு எப்படி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க சைனா அப்படிங்கிறது நான் தான் சொல்லி தெரியணும்னு இல்லை. அதே மாதிரி இந்த சைடு ஒரு டேஞ்சரு ப்ளஸ் பாகிஸ்தான் ஏற்கனவே டேஞ்சராக இருக்கும் போது ஒரே ஒருத்தனோட கையில் வந்து இந்த பவர் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் இந்தியா வந்து ஒரு செகண்ட் கூட கண்ணை மூடவே முடியாது. காலை ஆட்டிகிட்டே தூங்கணும்னு சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உற்று நோக்கி கவனிச்சே ஆகணும் பாகிஸ்தானை. ஏன்னா அவங்க ஒரு நபரின் கீழ் ஆன ஆட்சிக்குள்ளே வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் மிசைல்ஸ் வார்ஹெட்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணி ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு எதிராக தாக்குதல் நடத்தணும். அதுக்கு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. என்ன தான் வந்து முப்படைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கமாண்டு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பிரதமர் இருக்கார், பேருக்கு வந்து ஜனாதிபதி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் தான் மோஸ்ட் பவர்ஃபுல். அதை வந்து நம்மளோட பிரதமரால் உடனே பண்ணிட முடியாது. ஆனால் ஆசிம் முனிரால் அவங்க வச்சுருக்கிற வாரட்ஸை இந்தியா பக்கம் திருப்பி ஒரு தாக்குதல் நடத்த முடியும். இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் அதெல்லாம் வந்து எப்படிப்பா நடக்கும், அதுக்கெலாம் வந்து வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக வந்து கடந்து போயிட முடியாது. ஒரு குரங்கு கையில் பூமாலை அப்படின்னு சொல்கிறதோட இன்னும் டேஞ்சரஸான ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய வளர்ச்சி இல்லைனா கூட இராணுவ கட்டமைப்பு அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக அதுக்கு மட்டுமே செலவு பண்ணி, ஏன்னா நம்மளை பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வளரணும்னு நினச்சி ஓரளவுக்கு கிட்ட வந்திருக்கிறது இந்த இராணுவ கட்டமைப்பு வெப்பன்ஸில் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வந்து எதாவது பிரச்சனைனா இந்தியாவை அடிக்கணுன்றதுக்காகவே சமீபத்தில் நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் இராணுவம் நம்ம மேலே தொடுத்த ட்ரோன் தாக்குதலாக இருந்தாலும் சரி, நிறைய வெப்பன்ஸ் ஆர்ட்டிலரிஸ் எல்லாமே வந்து சைனாவால் வந்து கொடுக்கப்பட்டது தான். ஸோ இன்டெரக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அமெரிக்கா இந்தியாவில் ஒரு குழப்பம் விளைவிக்கணும் அப்படின்னா எப்போவுமே பாகிஸ்தானை பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க. சைனாவும் அதை செய்ய தவறல. உதாரணத்துக்கு பலூச்சிஸ்தான் ப்ராப்ளம் பற்றி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பலூச்சிஸ்தானில் வேணுன்ட்டே அங்கே இருக்கிற பலூச்சீஸ் எல்லாம் வந்து அகட்டிட்டு அங்கே கொண்டு போய் சைனா வந்து குடியேற்றம் பண்ணிகிட்டே இருக்குது. இதற்கும் பாகிஸ்தான் வந்து ஒத்துழைக்குது. என்ன பார்த்தீங்கன்னா சிபாக்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க கமர்ஷியலாக இவங்களுக்குள்ளே வந்து ஒரு ரோடு வந்து போடுற மாதிரி ஒரு ரூட்டு, எக்கனாமிக் ரூட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக சைனாக்கு இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ எப்படி இலங்கையில் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே தான் நிறையா எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் பர்டிகுலர்லி இலங்கையில் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பேசிக்காக சைனாவோட மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுற இல்லை அவங்களோட கீழே இருக்க கண்ட்ரிக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போயிட்டு ஒரு 100 கோடி ரூபா போட்டால் அதுலேருந்து 1000 கோடி ரூபா எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கும் சைனாக்கும் ஒரு எக்கனாமிக் ரூட் வந்து போடணும். அதுக்கு இந்த பலூச்சியில் இருக்கவங்களை எல்லாரும் பலூச்சிஸ்தானில் இருக்கவங்களாம் எல்லாருமே வந்து பலி கொடுத்து அங்கே சீனர்களை வந்து குடியமர்த்திட்டு இருக்காங்க. இது வந்து பாகிஸ்தானும் ஒத்துழைச்சு தான் வந்து செஞ்சிட்ருக்கு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு நாங்கள் வந்து எக்கனாமிக் வைஸாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி இதன் மூலியமாகவும் எப்படி நம்ம நாட்டுக்கு லாபம் பார்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஒரு தலைவலியாக ஒரு தொல்லையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாகிஸ்தானை யூஸ் பண்ணி சீனா வந்து பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதனால தான் என்றைக்குமே வந்து அமெரிக்கா நம்ம கூட வந்து நிலையான நண்பனாக வந்து இருந்ததே இல்லை. அவங்க எப்போவுமே நம்மளுக்கு எதிராக வந்து திருப்பி விடுற முதல் ஆயுதமாக வந்து பாகிஸ்தானை வச்சுருந்தாங்க. இப்போது வந்து பங்களாதேஷையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்திரமற்ற ஒரு தன்மைக்கு தள்ளிட்டாங்க. அண்ட் நேபாள்லேயும் ஒரு மாதிரியான ஆட்சி தான் போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானில் ஒரே ஒரு நபர்கிட்ட அந்த பவர் வர்றது அப்படிங்கிறது உலகத்துக்கே ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இது வந்து ஆனால் அவங்க சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல் அட்வான்டேஜ்லாம் இல்லைங்க. அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே இதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் நிறைய பேருக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. ஆஹா, ஒரு சர்வாதிகார ஆட்சிக்குள்ளே வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு பயம் ஆல்ரெடி எல்லாருக்குமே தொற்றிக்கொண்டது மட்டும் இல்லாமல் அவங்க ஊரில் இருக்க இராணுவ கட்டமைப்பில் பெரிய அரசியல் இருக்குங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு சைடில் இருக்க பீப்புள் மட்டும்தான் இராணுவத்தில் உயர் பதவிகள்லாம் வைக்கிறாங்கன்ற ஒரு குவெஸ்ஷனோ இல்லை ஒரு கோபமோ ஒரு ஜெலசியோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்களோட இராணுவ கட்டமைப்புக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கப்போ இந்த முப்படைகளின் தளபதியில் ஒருத்தராக தான் அந்த ஆசிம் முனிர் இருந்தார். உதாரணத்து ஆர்மிக்கு இன்றைக்கி வந்து ஆர்மியிலேருந்து ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி எல்லாத்தையுமே வந்து தன்னோட பவர்க்குள்ளே எடுக்க போகிறான் அப்படிங்கிறனால ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா முணுமுணுப்புகள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக அதை பற்றி ஃபீல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் ஆயிடுச்சு. அண்டு என்ன தான் வந்து வல்லரசுகளான சீனாவும் அமெரிக்காவும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு எதிராக பாகிஸ்தானில் பயன்படுத்தினாலும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இன்றைக்கி வந்து ஆப்கானிஸ்தான் வந்து மாறி இருக்குது. தாலிபான்ஸ்க்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. தாலிபான் தலைவர்கள் எல்லாருமே வந்து நாங்கள் பாகிஸ்தான் மேலே எப்போ வேணால் வந்து சண்டை போடுறதுக்கு ரெடின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்தியா கூடிய ஒரு நட்புறவை வந்து பேணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் ஆசிம் முனிர் என்ன பண்ண போகிறாரு, இனிமேல் ஏற்கனவே ஒரு பிரச்சனையாக இருக்கிற பாகிஸ்தான் இனிமேல் இந்தியாவுக்கு எப்பேற்பட்ட ஒரு தலைவலியாக மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.